ஹலோ எவ்ரிவன். இப்போ நம்ம ரீசனிங்கில் ஆல்ஃபா நியூமெரிக் சீரிஸ் பார்க்க போகிறோம். ஆல்ஃபா நியூமெரிக்ஸ் ரொம்பவே ஈஸியான சப்ஜெக்ட். ஆனால் எல்லாம் தப்பு பண்ணுற இடம் வந்து இந்த இடம் தான். ஏன்னா டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க எல்லாம் நிறைய பேர். ஏன்னா கான்ஸ்டன்ட்ஸையும் வவல்ஸையும் சரி நம்ம ப்ரீவியஸ் லெட்டர் நெக்ஸ்ட் லெட்டராக சேஞ்ச் பண்ணணும். ஸோ நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டாவது, இது வந்து ரொம்ப ஈஸியானது இல்லாமல் அடிக்கடி வரக்கூடியது. ஓகேவா? ஆல்ஃபா நியூமெரிக் சீரிஸ் வந்து எப்படியும் ஒரு 3 to 5 கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க. இப்போ ப்ரிலிம்ஸில் கண்டிப்பாக கேட்பாங்க. மெயின்ஸில் டஃப்னஸ் லெவல் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 2 மார்க்ஸ் மாதிரி கேட்பாங்க. ஓகேவா? இப்போ நம்ம அதை ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து இதை மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஏஇஐஓயோட ப்ரீவியஸ் கான்சனன்ட் லெட்டரும் ஏஇஐஓட நெக்ஸ்ட் லெட்டர் நம்ம பார்க்குறோம். ஓகேவா? இதெல்லாம் பார்த்துங்க. பிஎஃப்ஜேபிவி இதுதான் வந்து ஏஇஐஓட நெக்ஸ்ட் லெட்டர். அந்த பிஎஃப்ஜேபிவியை ரிவர்ஸ் பண்ணால் எனக்கு கண்டிப்பாக ஒவ்வொரு வரும். அதே மாதிரி இசட்ஹெச்என்டியும் நெக்ஸ்ட் லெட்டராக சேஞ்ச் பண்ணால் எனக்கு ஒவ்வொரு தான் வருது. இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா எல்லா கான்சனன்ட்டையும் நான் நெக்ஸ்ட் லெட்டராக சேஞ்ச் பண்ணணும், எல்லா ஒவ்வொருலையும் நான் ப்ரீவியஸ் லெட்டராக சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? அட்டன் பண்ணியிருக்கேன். தெரியுதா? வவல்ஸ் எல்லாமே நீ ப்ரீவியஸாக மாற்றினாலும் சரி நெக்ஸ்ட் லெட்டராக சேஞ்ச் பண்ணாலும் சரி கான்சனன்ட் தான். அது எப்படியும் மாறாது. ஸோ அந்த பாயிண்ட் நம்ம எடுத்தாலும் ஒன்று தான், எடுக்கலாம்னு ஒன்று தான். ரெண்டாவது, கான்சனன்ட்டை மட்டும் தான் நம்ம இங்கே பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த நம்ம இசட்ஹெச்என்டி பார்த்தாலே போடும். ஏன்னா இந்த கொஸ்டின் நம்ம கேட்டது இது மட்டும் தான். நல்லா பாருங்க, இங்கே இசட் இருக்கா, ஏதோ வேர்டிங்ஸில் இசட் இருக்கா? இல்லை. ஆனால் டி இருக்கும். பாருங்க, டி இருக்கு. அண்ட் ஹெச் இருக்கா? இருக்கு. என் இருக்கு. டி இருக்கு. ஸோ அப்போ இங்கே 3 வேர்டில் நான் சொன்ன இசட்ஹெச்என்டி இருக்கு. அப்போ இது எல்லாமே வவல்ஸா மாறக்கூடியது. ஓகேவா? அப்போ வவல்ஸா மாறாது யூஸ் அண்ட் சி மட்டும்தான். இதை மட்டுமே நம்ம பார்த்தாலே போதும். அப்போ ஆப்ஷன் நம்மளுக்கு 2. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. சூப்பர். ஒரு சத்து மிச்சம் இருந்தாலும் கதை இன்னும் முடியல தொடரு.